பணி இது எப்படி இதுல வந்தீங்க? அதாவது சாமிக்கு செய்யறதுக்குன்னு ஒவ்வொரு வாய்ப்புகள் எல்லாருக்கும் கிடைக்கிறது இங்கதான். சர்வீஸ் பண்றது ஒரு விதம், அதை சாப்பிடுறது ஒரு விதம். இங்க நாங்க சர்வீஸ் பண்றதுக்கு வந்திருக்கோம். ஆனா ரொம்ப வருஷமா வந்துட்டு இருக்கோம். மனசார எல்லாரும் செய்யறாங்க. அதுல எங்கனால முடிஞ்சது. லட்ச மக்கள் அன்னை மீனாட்சி தரிசனம் வரும்போது லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து இந்த உணவு எடுத்துட்டு போறாங்களே, அவங்களுக்கு இந்த சமையல் இதெல்லாம் பண்ற பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சது எப்படி பாக்குறீங்க? இது எங்களுக்கு உண்மையிலே கிடைச்ச பெரும் பாக்கியம். இதை நாங்க உண்மையிலே புண்ணியம் பண்ணியிருக்கோம். இதுல வந்து சர்வீஸ் பண்றதுக்கு இது எப்பவுமே கிடைக்கணும் நாங்க ரொம்ப ஆசைப்படுறோம். அம்மா மீனாட்சியோட கல்யாணத்தை அந்த முருகன் பேர்ல இருக்கக்கூடிய பரமதேவ முருகன் இந்த ட்ரஸ்ட் இதெல்லாம் இவங்களுடைய செயல்பாடுகள் மக்கள் ஆர்வமா வந்து இந்த சமையல் இதெல்லாம் ஈடுபடுறாங்க. இது இவங்க எடுத்து நடத்துறது பெரிய விஷயம். இதை நடத்துறதுக்கு ஒரு பெரிய டீமே உருவாகி அது பெரிய பொறுப்பு. அது ரொம்ப பெரிய ப்ராசஸ். அது எல்லாமே கண்டினியூ பண்றது அவங்களுக்கு தான் ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். நாங்க இங்க 2012 இருந்து இங்க வந்து செய்யறாங்க. முதல்ல உணவு சாப்பாட விருந்தா போட்டாங்க. அப்புறம் கூட்டம் கட்டுப்படுத்த முடியலன்னு பஃபே சிஸ்டத்துக்கு மாத்தினாங்க. முதல் நாள் மாப்பிள்ளை விருந்துக்கு பொங்கல், கேசரி, பஜ்ஜி சுமார் 40,000க்கு மேல பக்த கோடிகள் சுவாமி தரிசனம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நிறைய வருவாங்க. இங்க ஆர்வோ வாட்டர் சுத்திகரித்த நீர், இந்த நீட் 200 வாலண்டியர் சர்வீஸ் பண்றாங்க. குக்கு அந்த இதுல சமையல்ல வந்து ஒரு காம்ப்ரமைஸே கிடையாது. வருடம் அதிகமா வந்துட்டே இருக்காங்க. உணவுல வந்து ஒரு ஹைஜீனிக்கான உணவு. அதை தவிர டேஸ்ட்ல வந்து காம்ப்ரமைஸே கிடையாது. எல்லா உணவுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். 100 பேர் வேலை பார்த்தாலும் ஒரு சவுண்ட் இருக்காது. நல்ல ஆர்கனைஸ்டு ஒர்க். இதுதானே ஃபர்ஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி வர முடியல, தோதல்ல. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இது ஒரு வாய் கிடைக்கவே கொடுத்து வச்சிருக்கணும். வர முடியாது, சாப்பிட முடியாதுன்னு நினைச்சோம். எல்லாருமே டக்கு டக்குன்னு வந்துட்டோம். 2 நிமிஷத்துல உள்ள வந்துட்டோம். எங்கேயும் நிக்கல. நல்லாவும் எல்லாரும் லைன்லயும் நல்லா பாத்துக்கிட்டாங்க. போலீஸ்ல இருந்து எல்லாருமே. நல்லா இருக்கு, சாப்பாடு அருமையா இருக்கு. சூப்பரா இருக்கு. நாங்க வருஷம் வருவோம். இந்த மாதிரி இந்த வருஷமும் வரப்ப சாப்பாடு எல்லா இடத்துலயும் போட்டுட்டு இருக்காங்க. ஆனா சேதுபதி ஸ்கூல்ல வந்து நிறைய குவான்டிட்டி நிறைய போட்டுட்டு இருக்காங்க. நல்லா இருக்கு. சாப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. கூட்டம் இருக்கிறது தெரியாத மாதிரி மூவபிளாவே தான் இருக்கு. வெரி ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஊருக்குள்ள வந்து நான் திருக்கல்யாணத்துக்கு நான் வரேன். நேற்று நைட்டு நான் வந்து சாப்பாடு எல்லாமே பிரசாதம்லாம் அன்னதானம்லாம் கொடுத்தேன். அது ரொம்ப திருப்தியா இருந்துச்சு. இன்னைக்கு வந்து கொடுக்க அந்த வாய்ப்பு கிடைக்கல. இருந்தாலும் நான் சர்வீஸ்ல இருந்தேன். இருந்தாலும் வாய்ப்பு கிடைக்கல. நான் நாகப்பட்டினம் போகணும். அதனால நான் இப்ப கிளம்புறேன். நான் இனி அடுத்தடுத்த வருஷம் ஹஸ்பண்டோட சேர்ந்து வரணும். இந்த தடவை அவங்க வரல. ஆமா, அவ்வளோ சமத்து எல்லாருமே. ஏன்னா மதுரை மக்களுக்கு மட்டும்தான் தெரியும் இங்க இருக்கிறவங்க எப்படி என்னன்ட்டு. சோ எல்லாரும் இதுவரையும் யாரும் மதுரைக்கு வரலன்னா கண்டிப்பா ஒரு நாளாச்சும் இங்க வந்துட்டு போகணும். சோ மதுரை பீப்புளா நான் எல்லாரையும் வெல்கம் பண்றேன். இது வந்து மதுரை உலகமே வியக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற திருவிழா. இது நான் எப்படா வந்து உண்மையில கொடி எப்படா கட்டுவாங்க காத்துக்கிட்டே இருப்பேன். அழகருக்கு எப்ப கொடி வரும், மீனாட்சி எப்ப கொடுக்க. இந்த இடத்துல வந்து சர்வீஸ் பண்றதுக்கு வந்து பணிவிடை செய்ய உண்மையில வந்து நமக்கு ஒரு புண்ணியம் இருந்தாலும் அது கிடைக்கும். நான் ஒவ்வொரு வருஷம் வந்து இந்த வந்து இவ்வளவு பெரிய கூட்டத்தை வந்து எங்கேயுமே பார்க்க முடியாது. மதுரையில ஃபுல்லா பாத்துக்கிட்டு இருக்கோம். வந்து சாப்பிடக்கூடிய இடத்துல இந்த இடத்துல வந்து அதிகமா இருக்கு. முதல்ல மக்கள் வந்து என்னால வந்து நல்லா விரும்பி இங்க வந்து பக்த கோடிகள் வந்து விரும்பி வந்து வர்ற அளவுக்கு வந்து மனசு நோகாம வந்து இங்க வந்து சர்வீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நானும் வந்து தொடர்ச்சியா வந்து வருஷம் வந்துகிட்டே இருக்கு. அது எனக்கு வந்து எல்லாருமே ஒரு புண்ணிய காரியமாக நினைச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அருப்புக்கோட்டையில இருந்து இந்த திருக்கல்யாணத்துக்கு வருஷம் வருவேன். வருஷம் இந்த ஸ்கூல்ல நல்ல ஒரு கல்யாண விருந்து பண்றாங்க. அதே மாதிரி வர்றவங்க எல்லாம் வந்து மொய் விருந்து வச்சுட்டு போகணும்னு கேட்டுக்கிறேன். சாப்பிடுறது பெருசு இல்ல. மொய் விருந்து வச்சா அதை இறைவனுக்கு கொடுக்குற இது. அதே மாதிரி எல்லாரும் வந்து சாப்பாடை வந்து எப்பயுமே வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. அது பேர் அன்னதானத்துக்கு வந்து ஒரு மதிப்பு இல்லாம போயிரு. நமக்கு தான் இந்த இது ஒரு கொஞ்சமா இருக்கிற ஒரு 2 வாய் அள்ளி போட்டு போகலாம். ஆனா அதெல்லாம் என்ன பண்றாங்கன்னா ரொம்ப இதை வச்சு அப்படியே தூக்கி வச்சுட்டு போறாங்க. அதே மாதிரி தட்டெல்லாம் கழுவணும். அதான் அது பழக்கம். அப்பதானே நமக்கு அந்த இது நல்ல பழக்கங்கிறது எப்படி வரும்? இதுதான் வரும். ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இது மாதிரி பண்ணிக்காங்க. இதை ஏற்பாடு பண்ணவங்க எல்லாருக்குமே வந்து மீனாட்சி அம்மன் அருள்னார. அதே மாதிரி கல்யாணம் வந்து சாப்பிட்றவங்க எல்லாருக்குமே வந்து சுக துக்கங்கள்ல எல்லாத்துலயுமே வந்து மீனாட்சி அருள் புரிவாங்க.